இந்தியன் 2 கூட பார்த்துக்கலாம். ஆனால் இது மாதிரி வெப்பன்ஸ் வந்து கமிஷனர்கிட்டே இருக்காது போல் தெரியுது. அவ்வளோ வெப்பன்ஸ் அதையா ஒரு தாதா கிட்ட தான் இருக்கான். அதாவது தாதான்னா இப்படி தான் இருக்கணும். அந்த காலத்து தாதா தளபதி தாதா ரஜினிகாந்த் பாம்பேக்கு, இந்த கால தாதா வந்து அஜித். அவ்வளோதான். தாதானா வந்து ஒரு நெட்வொர்க்கு, புரியுதா? அது சாதாரண விஷயம் இல்லை. அதில் போய் அதாவது மந்திரி ஃபேமஸ் ஆகிடலாம் ஓட்டு போட்டு. ஆனால் தாதா ஃபேமஸ் எடுத்துக்கு எல்லாரையும் காலி பண்ணின்னு வரணும். எப்படி எல்லாரையும் க்ளோஸ் பண்ணின்னு வந்தால் தான் அவன் தாதாவாக நிற்க முடியும். எம்பின்னா ஒரு 5 வருஷம்தான். ஆனால் தாதா லைஃப் ஃபுல்லாக பேர் சொல்கிறேன்னா இந்த படத்துக்கு எடுத்துக்காட்டு. இது ஒரு சின்ன மிஸ்டேக்கு. தந்தை மகனுடைய அப்பாவுடைய மகனுடைய சென்டிமெண்ட்டு தான் இங்கே கதை வந்து மனசில் நிற்குது. மற்றது எதுவுமே மனசில் நிற்கலை. ஐயோ ஒத்த ரூபா தார என்னடா இது ஜிவி பிரகாஷ் இவ்வளோ கேவலமாயிட்டாருன்னு பார்த்தேன். ஆனால் நிறைய விட்டு கொடுத்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். பிஜிஎம் நான் சொல்கிறது புரியுதுல? அவருடைய ஸ்டைலை விட்டுட்டு ஆனால் அதில் மேட்ச் பண்ணிட்டார். ஃபைட்டில் மேட்ச் பண்ணிட்டார். சேசிங்கு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் அதில் ஃபுல்லாக பண்ணிட்டாரு. நான் தப்பாக சொல்லலை. தொட்டு தொட்டு பேசும் சுல்தான் அந்த ஜிவி பிரகாஷ் மியூசிக்கு. ஒரு போட்டு ஸ்டீமரில் எவ்வளோ கோடி கணக்கில் அந்த ஸ்டீமரில் டான்ஸருங்க எல்லாம் வெளிநாட்டு ஆளுங்க அந்த சாங்கை கொடுத்துக்கிறாங்கன்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அந்த சாங்கு வேறு மாதிரி கூட எடுத்துருக்கலாம். பிஜி ஒரு நிறைய பேர் பாடுறவங்க நிறைய புதுசாக வச்சுக்கிற எடுத்து இது பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் அது நிறைய படத்தில் பண்ணிட்டாங்க சொல்லிட்டு தான். ஒரு தாதாவை காட்டினா ஒரு பாட்டு இருக்கும், ஒரு ஹோட்டலில் காட்டின பாடம். அது இல்லாமல் ஒத்த ரூபா தார உனக்கு அதுக்காக வருது. அப்புறம் சிம்ரனை ஞாபகம் வச்சுக்க அந்த பாட்டு. எந்த பாட்டு? என்ன பாட்டு? சிம்ரன் பாட்டு. தொட்டு தொட்டு பேசுன்னு சுல்தானா அது வேறு இருக்குது. இது சிம்ரனை காட்டணும்னு நினச்சேன். அவ்வளோ இருக்கா பொழுது இந்த படத்தில். சாரி மேடம், நீங்கள் உண்மையிலே அதே பார்த்த வாலி மாதிரியே தான் இருக்கிறீங்க, புரியுதா? அதே சிம்ரன் மாதிரி தான் இருக்கேன். நீங்களே நடிச்சிடலாம் முழுசா. படம் சூப்பராக இருக்குது. படத்தை பற்றி சொல்லணும்னு வச்சுங்களேன், சொல்லிக்கினே இருக்கலாம். நான் வந்து நைட்டு ஃபுல்லாக பேசிட்டு இருப்பேன். ஏன்னா இன்ச்சு பை இன்ச்சு நைட்லேருந்தே பேச ஆரம்பிச்சாச்சு. இன்னும் போய்கினே இருக்குது. இன்ச்சு பை இன்ச்சு வந்து தரமான சம்பவத்தை வந்து செதுக்கி வந்து வச்சிருக்கிறாப்புல. இது வரைக்கும் இந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி 4 படம் எடுப்பானான்னு சொல்லிட்டு உண்மையாவே தெரியலங்க. படத்தை எடுனா இப்படி ஒரு வரலாறை எடுத்து வச்சு எங்களை போயிடுச்சுப்பா. அக்கறைக்குதா இல்லையா? நாங்க வந்து ஆதி கிட்ட இருந்து இழப்பீடு கேக்குறோம். We want compensation. ஆமா கண்டிப்பா. எங்களுக்கு தொண்டை கிழிஞ்சிருச்சு. அட்லீஸ்ட் ஸ்ட்ரெப்ஸில் சார்ஜ் வாங்கி கொடுங்க. ஸ்ட்ரெப்ஸ் தொண்டை கரகரன் ஆயிடுச்சு, கிருகிருன்னு ஆயிடுச்சு. நான் இப்ப என் ஃபுல் எனர்ஜியை போட்டு கத்தினு இருக்கேன். ஆனா நிறைய பேர் சொன்னாங்க, ஏங்க போகும்போது மட்டன் பிரியாணி சாப்பிட்டு போங்க, 2 குளுக்கோஸ் வாட்டர் பாட்டில எடுத்துக்கோங்க, தெளிவா சொல்லிதான் அனுப்புறாங்க. பட் நான் நம்பல. ஏதோ ஒண்ணு சொதப்பி இருப்பாங்கடான்னு வந்தேன். ஆனா 2 hour 20 நிமிஷம் எங்களை கத்த விட்டுட்டியா. சீக்கிரம் முடிஞ்சு போச்சு படம். மொக்க படம் 3 மணி நேரம் போறீங்க. இந்த படத்தை 2 hour 20 நிமிஷம் முடிச்சு ஸ்டேடியம் மேல சீன்லாம் 2 hour 20 நிமிஷத்துல முடிச்சிருக்கீங்களே. படத்துல வந்து ஆல் இந்தியாக்கே தெரியும். ஆல் இந்தியா படங்க. உச்சத்தில் இருந்த அந்த உச்ச நடிகர் வந்து ஸ்டேடியம் மேல பைக்லாம் ஓட்டினாரு. அந்த படம்லாம் 3 hour. எங்க தலை ரியலா வேற யார் வருவாருன்னா யாரு வருவா தெரியலையே. ஃபர்ஸ்ட் அவர் உச்ச நடிகர் தான் அவரே தான் சொல்லிக்கிறார். வேற யாரும் சொல்ல. அவரே தான் வந்து தளபதி. அவர் பேர் கிடையாது, மு.க. ஸ்டாலின் பேர். அப்புறம் இளைய தளபதி யார் பேரு? சரவணன் ஒரு பேரு. சரவணனோட பட்டம். இவருக்குன்னு என்ன பட்டம் இருக்கு? ஒண்ணும் கிடையாது. ஏங்க பத்மபூஷனுங்க. அஜித் குமார். நீங்க வந்து யாரு கூட யாரை கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? சும்மா 4 ஃபைட், ஒரு டான்ஸ், ஒரு பாட்டு. டென்ஷன் ஆகுதுங்க. குட் பை டக்லி பத்தி பேசுங்க. நீங்க பீ கூல். எனக்கு பேசல டென்ஷன் ஆகுது எனக்கு. 2 hourல முடிச்சது வன்மையா கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம். ஆக்சுவலா த்ரிஷா மேம் வந்து ஃபேன் பாய் சம்பவம் தொடக்கத்துல லாஸ்ட் வரைக்கும் ஃபேன் பாய் சம்பவம் தாங்க. இப்ப கத்திட்டு இருக்கேன். எதனால? இங்க பாருங்க, ஒண்ணே விஜய் சாருக்கும் எடுத்திருக்காங்க ஃபேன் பாய் சம்பவம், ரஜினி சாருக்கும் எடுத்திருக்காங்க, கமல் சாருக்கும் எடுத்திருக்காங்க. ஆனா இந்த ஃபேன் பாய் சம்பவம் யாராலையும் பண்ண முடியாது. எனக்கும் இந்த மாதிரி ஃபேன் பாய் சம்பவம் எடுப்பாங்க. ஆதிக்க தேடி போவாங்க. ஆனா ஆதிக்க அஜித் சார் ஃபேன் வாய்ப்பு இல்லடா. வாய்ப்பு இல்ல. சமயம் எடுத்திருக்காங்க. இல்ல 2 hour 20 minutesல முடிச்சது நான் தப்பு நினைக்கிறேன். ஏன்னா சூப்பரா தரமா கரெக்டான இடத்துல போட்டுருக்காங்க. 2 hour 20 minutes வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நாங்க மோஸ்ட்லி படம் பார்க்கும்போது ஏன்டா 2.5 hour 2.25 hour போனீங்க, கம்மி பண்ணிருக்கலாமே தான் கேட்க தோணும். பட் இந்த படத்துல என்னன்னா எல்லாரும் உட்காந்து வாட்ச் பண்ணினே இருக்காங்க. இது முடியக்கூடாதுன்ற அளவுக்கு போயிடுச்சு. பட் 2 hourல 2 hour 20 நிமிஷத்துல முடிச்சு வெளில தொத்திட்டாங்க. அவன் என்னன்னா மேக்கிங் வீடியோ உட்காந்து பாத்துருக்கான். டேய் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றா, இதையாச்சும் ஒரு காலம். ஏன்னா அதுதான் ஒரு படத்தோட வெற்றி. ஒரு படம் முடியறதுக்கு முன்னாடி கிளம்புறது படம் காலி.
ஆமா. படம் முடிஞ்ச இமிடியேட்டா கிளம்புறது ஓகே தாங்குது பாடி. ஆனா படம் முடிஞ்சோம், மேக்கிங் வீடியோ முடிஞ்சோம், அதுக்கப்புறமா எதனா ரிட்டர்ன்ல போடுவான் அப்படின்னு வெயிட் பண்ணதுதான் ஒரு படத்தோட வெற்றி. அதோ குட் பேட் அக்லி சம்பவமா செஞ்சிருக்கு. இருந்தாலும் நாங்க அனில் குஞ்சில அதெல்லாம் ஏத்துக்க மாட்டோம். நீங்க வேற ஏங்க நீங்க திருப்பி ஞாபகப்படுத்துறீங்க. இப்ப அழுவானுங்கடா ட்விட்டர்லயும் ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் கதறுவானுங்க பாருங்க. அந்த கதறலுக்கு தான் ஒரு லைன் இல்ல பொடுசுங்களா கதறட்டும். ஆமா பொடுசுங்களா. அஜித் த்ரிஷாவை ஸ்கிரீன்ல பாக்கும்போது யாருக்கு பழக்கம் ஏங்க தலை கூட எவனுமே நிக்க முடியாதுன்னு அஜித் த்ரிஷாவுல என்ன தலைவா நீ அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஆக்சுவலா நான் த்ரிஷா ஃபேன் கிடையாது. ஆமா இல்ல நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க. ஆக்சுவலா அஜித் கூட கம்பேர் பண்ணீங்கன்னா வந்து அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல நல்லா தான் இருக்கு. மாசா காமிச்சிருக்காப்ல நல்லா தான் இருக்கு. ஏகே ஃபேன்ஸுக்கு நல்லா தான் இருக்கு. சூப்பரா படம் பார்க்கலாம், ஃபேமிலியோட கூட பார்க்கலாம். பக்கா மாஸ் தலைவர், செம்ம மாஸ் படம், வேற லெவலு, பக்கா மாஸ் படம் பிளாஸ்ட் இல்ல 10 தடவை போகலாம், உள்ள போகலாம். டிக்கெட்டு தான் இல்லை, செம்மையா இருக்கு தலை. எல்லாரும் அர்ஜுன் தாக்ஸ் ஆக்டிங்ல இருந்து எல்லாரும் ஆக்டிங்கும் செம்மையா இருக்கு. தலை செதுக்கிறியாரு. அதுவும் ஆதிக் ப்ரோ சொன்னார் அவரு, நான் செஞ்சிருவேன் ஓஜி சம்பவம் தான். செம்மையா இருக்கு ப்ரோ. 10 தடவை பார்க்கலாம் படத்தை. எல்லாரும் ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு படம், பாருங்க.